ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். பெருசாக குவாலிஃபைடாக நம்ம இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பிஸ்னஸோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால எப்போதுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதிக அளவில் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாகவும் இந்த பிஸ்னஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பாப்கார்ன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாப்கார்ன் பிஸ்னஸ்னால் உடனே ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ், அதிக அளவில் டிமாண்ட் இருக்காது, சேல்ஸும் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த பிஸ்னஸை இனோவேட்டிவாக யோசிச்சு பண்ணுறது மூலியமாக இந்த பிஸ்னஸில் வேறு லெவலில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நார்மலாக பாப்கார்னில் நமக்கு அதிகமாக நார்மல் பாப்கார்னில் பெப்பர் ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும்தான் கிடைக்கும். அதே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவரில் நம்ம பாப்கார்ன் சேல்ஸ் பண்ணுறப்ப அதிக அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும். ஃப்ளேவர்ஸ் நார்மலாக கார்மல் பாப்கார்ன், ப்ரௌன் பட்டர், லெமன் பாப்கார்ன், வெஜ் பாப்கார்ன், சாக்லேட் பாப்கார்ன், பெப்பர்மின்ட் பாப்கார்ன் நிறையா ஃப்ளேவர்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே ரெடிமேடாக ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதால எல்லாமே ஈஸியாக நம்ம தயாரிக்கவும் முடியும். அடுத்ததாக நம்ம இந்த மிஷின் நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே பாப்கார்ன் மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணோம்னா அதில் நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க. அதில் பெஸ்ட்டு செல்லர்கிட்ட நம்ம மிஷினை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாப்கார்ன் மேக் பண்ணுற மிஷின் 18,000 ரூபாயிலேருந்தே கிடைக்கும். நம்ம மிஷினோட ப்ராசஸ் பார்த்தோம்னா, மிஷினில் பாப்கார்ன் குக் பண்ணுற குக்கரில் ஆயில், சால்ட் எல்லாம் போட்டு லைட்டாக ஹீட் பண்ண விடணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாப்கார்ன் அந்த மிஷினில் போட்டு ஹீட் பண்ணோம்னா பாப்கார்ன் ரெடியான உடனே வெளியில் வந்துடும். அப்புறம் அந்த பாப்கார்னில் நமக்கு தேவையான ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணோம்னா ப்ராசஸ் முடிஞ்சிடும். பேக்கிங் எப்படி பெட்டராக பண்ணலாம்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் கப்பில் ஃபில் பண்ணி நம்மளோட ஃப்ளேவரை ஸ்டிக்கராக அந்த கப்பில் பேஸ்ட் பண்ணி சேல்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா, நார்மலாக பாப்கார்ன் 1 கிலோ 30 ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். அப்புறம் ஆயில், சால்ட்டு, இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரி எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப 1 கிலோவுக்கு தோராயமாக 70 ரூபா வரைக்கும் வரும். ஸோ டோட்டலாக தோராயமாக 1 கிலோ பாப்கார்ன் ப்ரொடக்ஷன் பண்ண 100 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே நம்ம 1 கிலோ பாப்கார்ன் 500லேருந்து 550 ரூபா வரைக்கும் சேல் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் ஒரு 10 கிலோ பாப்கார்ன் தயாரித்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு நாளைக்கு மட்டுமே 5000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஃப்ளேவர் அதிகமாக சேல் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஃப்ளேவரை அதிக அளவில் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சது காரமல் பாப்கார்ன் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராஃபிட்டும் இருக்கும். அடுத்ததாக இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக பாப்கார்ன் ஃப்ளேவரில் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறப்ப நம்ம தியேட்டர், ஷாப்பிங் மால், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய 5 டிஸ்ட்ரிக்டில் தியேட்டர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துக்கும் போய் பார்த்து அங்கே உங்களோட ப்ராடக்ட்டை ஷோ பண்ணி லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக உங்கள் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் ப்ராடக்ட்டும் யூனிக்காக இருக்கிறதுனால ஈஸியாக நிறையா சேல்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு